வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். வேதாத்திரி மகரிஷியின் வாழ்க்கை மலர் புத்தகத்திலிருந்து நாள் ஒரு நற்சிந்தனையாக ஏப்ரல் 3, சினம் எழாத மனம். வாரம் ஒரு முறை ஏற்படுத்திக் கொள்ளும் 1 மணி நேரத்தில் அகத்தாய்வு செய்து ஆராய வேண்டும். சினம் தோன்றும் காரணம், சினத்தின் தீமை, சினத்தை ஒழிக்க எடுத்த முயற்சி, அடைந்த வெற்றியின் அளவு, இனியும் எடுக்க வேண்டிய முயற்சிகள் என்ற முறையிலே ஆராய வேண்டும். மீண்டும் சங்கல்பம், மீண்டும் வாழ்க்கை என்று முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன் ஒவ்வொரு கணமும் கூட தற்சோதனையாகவே இருக்க வேண்டும். சென்ற கணம் நான் பேசியது சரியா, சென்ற கணத்தில் எனக்கு ஏற்பட்ட மனநிலை சரிதானா என்று ஒவ்வொரு கணமும் சோதனையாகவும் ஆராய்ச்சியாகவும் கழிய வேண்டும். தவத்தினால் ஏற்பட்டிருக்கும் மனதின் விழிப்பு நிலை இந்த வழியில் பெரிதும் துணையாக இருக்கும். இவ்வாறு செய்து வந்தால் ஒரு 6 மாதத்திற்குள்ளாக சினம் அழிந்து பொறுமையின் திருவுருவமாகவே திகழலாம். சினம் எழாத மனம் பிரகாசமாக இருக்கும். சினம் அகன்ற ஒருவரிடம் அவர் மனைவியும் மக்களும் மற்றவர்களும் இவ்வாறு எவ்வளவு இனிமையோடும் அன்போடும் பழகுகிறார்கள், அவர்கள் குடும்பம் எவ்வாறு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று கவனித்து பார்க்க வேண்டும். அவரது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே வெற்றி மேல் வெற்றியாக எல்லா துறைகளிலும் பிரகாசிப்பார்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி. திருவள்ளுவர் சினத்தை குறித்து தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் என்றார். பத்திரிகிரியார் சினம் மாண்டு போகா, அருள் சேர்ந்திருப்பது எக்காலம் என்றார். மற்றும் அருளா, நான் வேண்டுதல் கேட்டறிதல் புரிதல் வேண்டும், அணு துணையும் சினம் காமம் அடையாமை வேண்டும் என்று அருள் பிரகாச வள்ளலார் கூறியுள்ளார். சினம் என்னும் பாம்பு இறந்தால் தாண்டவ கோனே யாவும் சித்தி என்றே நினையேடா தாண்டவ கோனே என்றார் இடைக்காட்டு சித்தர். நாணத்தை, கவலையினை, சினத்தை, பொய்யை, அச்சத்தை, வேட்கதனை அழித்துவிட்டால் அப்போதே சாவும் அங்கே அழிந்து போகும். மிச்சத்தை பின் சொல்வேன், சினத்தை முன்னே வென்றிடுவேன், மேதினில் மரணமில்லை என்றார் பாரதியார். கோபமே பாவங்களுக்கெல்லாம் தாய் தந்தை, கோபமே குடிகெடுக்கும், கோபமே ஒன்றையும் கூடி வர ஒட்டாது, கோபமே துயர் கொடுக்கும் என்றார் சதுரகிரியார். கவலை சினம் ஒழிக்க வழி நம் தத்துவ ஞானி வேதாத்திரி மகரிஷி ஐயா கூறியுள்ளார். சினம் கவலை எனும் இரண்டும் மனிதர் வாழ்வை சீரழிக்கும் நச்சாகும். உணர்ந்து கொள்வீர். மனம் மனவலிவும் உடல் வலுவும் முயற்சி மற்றும் மதிநுட்பம் ஆராய்ச்சி குலைந்து போகும். தினம் சிறிது நேரம் இதற்கென ஒதுக்கி சிந்தித்து சீர்திருத்த இவ்விரண்டு இனமும் இனி என்னிடத்து எழாமல் காப்பேன் என்று பலமுறை கூறு, வெற்றி கிட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.